ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அவுட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விஆர் மால் தான். அப்படியே வந்துட்டு தீபாவளி ஷாப்பிங்கும் இருந்துச்சு என்னோடய ஃப்ரெண்டுக்கு. எனக்கெலாம் நான் ஃபஸ்ட்டே முடிச்சிட்டேன். ஸோ அவங்க வந்து ட்ரெஸ்லாம் எடுக்கிறதுக்கு இருந்துச்சு. ஸோ விஆர் மால் போயிட்டு அப்படியே ஷாப்பிங்லாம் பார்த்துட்டு வரலாம், அப்படி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளம்புனோம். ஸோ நான் வந்து குளிச்சுட்டு மேக்கப் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு மார்னிங் நான் கிளம்பிட்டேன். அந்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் சாப்பிட்டுட்டே வந்து கெட் ரெடி வித் மீ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இந்த மாதிரி தனியாக போய். சின்ன வயசுலேருந்தே 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட். லைக் சின்ன வயசுலேருந்துன்னா எவ்வளோ நாள்னால் வந்துட்டு விவரம் தெரிஞ்ச வயசுன்னு சொல்லலாம். லைக் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி எல்கேஜி படிக்கிறதுலேருந்தே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவளுக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு 5 இயர்ஸ் ஆகிட்டக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் தனியாக பெருசாக போகல. பட் எங்கள் ஃபேமிலி கூட அவள் வருவோம், அவங்க ஃபேமிலி கூட நான் போவோம், அந்த மாதிரி போனோம். பட் தனியாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் போனோம். ஸோ அப்படியே ஷாப்பிங்லாம் போயிட்டு அங்கே விஆர் மாலில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நிறைய எடுத்திருக்க மாட்டேன், பிகாஸ் நிறைய ஷாப்ஸில் வந்து விஆர் மால் உள்ள நிறைய ஷாப்ஸில் வந்து வீடியோஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வீடியோ ஃபோட்டோ அப்படி பெருசாக எடுக்கலை. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் அடுத்தடுத்து எது பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு அதை போட்டு பார்க்குறதுக்கே ஸோ கேமரா பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நான் ரெடி ஆகிட்டேன். ஓகே, அப்புறம் வந்து ஆட்டோ புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். நான் அவளுமே அங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டுன்னு கால் பண்ணியிருந்தா. விஆர் மாலும் ரீச் ஆயாச்சு. நான் பிஃபோராக வந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்தா. ஆனால் வீடியோவில் எதுலேயுமே பெருசாக இருக்க மாட்டா, பிகாஸ் வேண்டாம் என்ன எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டான். போனதுமே வந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த போபா டீ அப்படின்னு சொல்லிட்டு போபா காஃபி அது வந்து எனக்கு ரொம்ப நாள் குடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அது எப்படி தான் அந்த இது இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் அதை வாங்கினேன். இந்த ஒரு இது வந்து 400 லார்ஜ் 360 வந்துட்டு மீடியமில் அது என்ன ரெகுலர் பேக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து ஹேசல்நட் ஃப்ளேவரும் அந்த காஃபி ஃப்ளேவரும் சேர்ந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். விஆர் மால் கீழே தான். அடுத்து இந்த கடையிலுமே ஆக்சுவலாக வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. கடைசியில் தான் அங்கே இருந்த அக்கா ஒருத்தவங்க பார்த்துட்டு வீடியோலாம் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு கற்றுனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் இவ்வளோ வீடியோ எடுத்துட்டோம். அவங்க என்னை பார்க்கவே இல்லை. இதில் எல்லாமே க்யூட்டாக இருந்தது. இந்த கடை பேர்லான்னு தெரில. எனக்கு இந்த கொரியன் ஷாப் மாதிரி ஒரு ஷாப் இந்த விஆர் மால் உள்ள எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே இருந்த பொம்மைலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. டாய்ஸ் எல்லாம் இந்த வாட்டர் பாட்டில், அப்புறம் டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸு அதெல்லாம் நல்லா இருந்தது. குட்டி குட்டியாக மினியேச்சர் டால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் தான் மோஸ்ட்டாக எல்லா கடையிலையுமே ஏறி இறங்கிட்டோம். பட் வந்து எதுவுமே வாங்கலை, பிகாஸ் எல்லாமே ரொம்ப அதிகமான ரேஞ்சாக இருந்தது. தீபாவளினால் ஆஃபர் போட்டிருப்பாங்க, விஆர் மாலில் இருக்க ஷாப்ஸில் ஆஃபர் இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் அங்கே ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் எந்த ஷாப்லையுமே வந்து ஆஃபர் எதுவுமே கிடையாது. எல்லாமே ரொம்ப அதிகமான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. இந்த ட்ராலி நல்லா இருந்ததுனால இதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசியில் நாங்கள் வந்து விஆர் மாலில் எந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்கலை. பட் எல்லாமே பார்த்தோம், எடுக்கலான்னு தான் பார்த்தோம், பட் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து டயர்டாயிடுச்சு. அதோட விலை பார்த்து இன்னும் வேறு டயர்டாயிடுச்சு. ஸோ அதனால் மேலே போயிட்டு ஃபுட் கோர்ட்டில் ஒரு பீட்சாவும் அதுக்கப்புறம் வந்துட்டு பர்கர் கிங்கில் வந்துட்டு இந்த கொரியன் ஸ்பைசி சிக்கன் ஒன்று புக் பண்ணியிருந்தேன். ரொம்ப கேவலமாக இருந்தது, எனக்கு பிடிக்கவே இல்லை. புளிப்பாக இருந்தது, உப்பு கரிச்சிது பயங்கரமாக. அந்த கேஎஃப்சி எங்களுக்கு எப்பயுமே ஃபேவரட். ஸோ அதனால் கேஎஃப்சி வாங்கி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு ஜாலியான ஒரு டேவாக இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு. உங்களோட டேல எப்படி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், தேங்க்யூ.